சக்கரவள்ளி கிழங்கு சிப்ஸ். பொங்கலுக்கு வாங்கினா சக்கரவள்ளி கிழங்கு மீதம் இருந்தால் இந்த மாதிரி வெந்நீரில் போட்டு எடுத்துகிட்டு தோலை சீவிட்டு இந்த மாதிரி சிப்ஸு மாதிரி சீவி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் நான் குழம்பு மிளகாய் தூளும் உப்பும் சேர்த்து வச்சுருக்கேன். பெருங்காயம் வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ அப்படியே சிப்ஸாக பொரித்து எடுக்க வேண்டியது தான். பார்த்திங்கன்னா எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போது ஒவ்வொன்றா சிப்ஸாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு இதில் நம்ம கலக்கி வச்சோம் இல்லைங்களா பொடி, கொஞ்சம் திக்காகவே கலக்கி வச்சுக்கோங்க. வச்சு அப்படியே போட்டு இந்த பக்கம் திருப்பி போட வச்சு பொரிக்கிற மாதிரி பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். அப்புறம் உங்களுக்கு சக்கரவள்ளி கிழங்கு சிப்ஸு ரெடி ஆகிடுது. ஈஸியான மெத்தட் தாங்க. எப்படி உருளைக்கிழங்கு சிப்ஸ் போடுறோமோ அதே சேம் மெத்தட் தான். வேணுன்னா வெந்நீரில் போட்டு எடுத்து கூட நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம். நான் வெந்நீரில் எதுவுமே போடலை, அப்படியே தோலை சீவி அப்படியே சிப்ஸ் சீவி போட்டிருக்கேன்.